வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கல்கி. இந்த படத்தோட கதை என்னென்னா, இன்னும் 1000 வருஷத்தில் இந்த உலகமே அழிஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிற காசியில் மட்டுமே மக்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காசியும் வறண்டு பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. இவர் தான் வில்லன். இந்த பூமியிலேருந்து உயரமான ஒரு இடத்துல சொர்க்கம் மாதிரி ஒரு உலகத்தை அமைச்சு அங்கே கிட்டத்தட்ட 200 வருஷமாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்தோட பேர் காம்ப்ளெக்ஸ். இங்கே வாழற மக்கள் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பூமியில் மக்கள் குடிக்கிற தண்ணி கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மிகவும் அதிகபட்சமான ஒரு தொகையை செலுத்தினால் மட்டுமே இந்த பூமியில் இருக்கிற ஒருத்தர் அந்த காம்ப்ளெக்ஸில் போய் செட்டில் ஆக முடியும். இவர் தான் நம்ம ஹீரோ. இது வரைக்கும் எந்த சண்டையிலும் தோக்காத மாபெரும் வீரர். இவர் எப்படியாவது இந்த காம்ப்ளெக்ஸில் போய் செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக முழு மூச்சாக பணம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பூமியில் ஒரு பெண் கர்ப்பமானால் அந்த கரு கொஞ்சம் வளர்ந்ததும் அந்த கருவிலேருந்து ஒரு வித சக்தியை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை கொன்னுடுவாங்க. இப்படி இவங்க ஒவ்வொரு கருவிலேருந்தும் எடுக்கிற அந்த சக்தியின் மூலமாக தான் இவர் 200 வருஷமாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணரையே எதிர்த்து போரிட்டு அஸ்வத்தாமா. இவர் போரில் தோற்று போனாலும் பாண்டவர்களோட கடைசி வாரிசை கருவிலேயே அழிச்சிடுறாரு. அதுக்கு கிருஷ்ணர் கொடுக்குற தண்டனை என்னென்னா, விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி அவதாரமாக நான் இந்த பூமியில் அவதரிக்கும் போது அந்த கருவை பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. அந்த காலம் வரும் வரை நீ தனிமையில் வாழ வேண்டும். அதுவரை உனக்கு இறப்பே கிடையாது அப்படிங்கிறாரு. இதன்படி இவர் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் கிருஷ்ணர் சொன்னபடி விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி அவதாரம் இவளோட வயிற்றில் கருவாக உருவாகுது. தன்னையும் தன் வயிற்றில் வளர்கிற உயிரையும் காப்பாற்றிக்க இவள் காம்ப்ளெக்ஸ்லேருந்து தப்பிச்சு போயிடுறா. அதனால் வில்லனோட ஆட்கள் ஒரு பக்கம் இவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னடான்னா, இவளை நம்ம கண்டுபிடிச்சி வில்லங்கிட்ட ஒப்படைச்சா நமக்கு காம்ப்ளெக்ஸில் இடம் கிடச்சிரும் அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இவர் அந்த கருவுக்கு காவலாக இவள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. நான் சொன்னதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. பல காட்சிகளில் நம்ம உடம்பே புல்லரிச்சு போகுது. ஸ்பெஷல் கேமியோஸ்லாம் இருக்காங்க. மொத்தத்தில் இது குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு பிரம்மாண்ட படைப்பு. எந்த படத்தை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த படத்தை மட்டும் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை மீண்டும் மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.